எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து பேக் பொசிஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே இதுவா இப்போ நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு கொக்கி பீஸ் அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி உள் பக்கம் திருப்பிக்குங்க. இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். 11.5. இப்போ இந்த 11.5 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். 11.5 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே இதை கட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடும் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து பின் பக்கத்தை இந்த மாதிரி திருப்பிக்குங்க. திருப்பிட்டு ஷோல்டரில் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து மேலே ஷோல்டர் இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை பின் பகுதி இது கட் பண்ணி எடுத்துருவோம். இது கை பீஸ். எஸ், 2.25 இன்ச்சு வந்து கழுத்து சுற்றளவை 2.25 வைக்கிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இந்த ஷோல்டரை இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு இங்கேருந்து 1/4 இன்ச்சு கிட்ட கொண்டோமா. இப்போ தையல் இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இங்கேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சும்மா நார்மல்லே வந்து இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து பின் பக்கம் வந்து எடுத்துக்கணும். காட்டுமா, பின் பக்கம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். நடு சென்டர் 2 ஷோல்டர் ஒன்றா வச்சுட்டு பின் பகுதி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கங்க. நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்படி வச்சுட்டு கரெக்டாகவே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்றவும் வேணால் இறக்கவும். ஆமாம், கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வந்து போட்டுருவோம். இப்போ ரவுண்ட் ஷேப் போடணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸ்கேல் இல்லாமல் இங்கேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக அழகாக இப்படி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்படி ரவுண்டாக அப்படி கொண்டு வந்துடலாம். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டியிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்கோல் சைடு இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி பிடிச்சிட்டு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே இப்படி வச்சுட்டு கை தையல் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து மேலே 1/4 இன்ச்சு மேலே. 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு இது அளவு தான் இருக்கும். ஓகேவா? நம்ம 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் 1/4 இன்ச்சு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 இடம் ஆம்கோல் இருக்குது இல்லையா, இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப மேலே இருந்துச்சு, நம்ம 1/2 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆமாம், அதுக்காக தான் நம்ம 1/4 இன்ச்சு இறக்கினா போதும். இது வந்து ஒரு சில ப்ளவுஸை பொறுத்து இருக்குது. கை எதுவுமே அர்கட் பண்ண தேவையில்ல, குழி பண்ண எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுலேருந்து எப்படின்னா ஒவ்வொரு சைஸை பொறுத்து இருக்குது இந்த ஆம்கோல் அளவு. ஓகேவா? இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இங்கே வளைவாக வந்து போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணுமா. ஓகே, இப்போ பேக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து முன் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த அளவோட ஒரு 2 இன்ச்சு வந்து அகலப்படுத்திக்கிறோம். 2 இன்ச்சு மட்டும் அகலப்படுத்திக்கிறோம். ஓகேவா? எதுக்காகனா அதை கிராஸாக போடுறதுக்காக 2 இன்ச்சு வந்து அகலப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா பேப்பரு, சார்ட்டு இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணியிலே வந்து ஈஸியாக எப்படி நியூஸ் பேப்பரே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து கைக்கு எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு இந்த ஒரு லைன் போட்டுருங்க.
இதை இப்போ நேராக வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த நம்ம இதுக்கு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதை நேராக வச்சுட்டு நீட்டாக ஒரு கோடு. இப்படி வச்சுட்டு இப்போ மற்ற அளவு எல்லாமே இப்போ ஷோல்டரு, ஆம் கோல் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே மார்க்கு கீழே பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம பட்டி மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இதை இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்து முடிச்சுட்டு தெரியுதாம்மா? தெரியுது. நல்லா கொஞ்சம் நான் அழுத்தமாக போடுறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடு ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த 2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுலேருந்து பட்டி இங்கே இருக்கா, பட்டியிலேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிக்கலாம். அரேஞ்ச் வேண்டாம், இதில் வந்து 1/4 இன்ச்சு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியுமே ஒரு சில அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து போட்டாகணும். ஒரு சில அளவில் வந்து பட்டி ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போ நம்ம அரைஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இது பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம அரைஞ்சி போட்டோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு போல் இது ஆகிடும். அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் போதும். 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் அரேஞ்ச் வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ முன் கழுத்து இருக்கு இல்லைங்களா, இப்படி வச்சுட்டு கீழே 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த அப்படி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸை வந்து அழகாக அப்படி வளைச்சி விட்டுருக்கணும். வளைச்சி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக அதே பகுதியை இப்படி நேராக வச்சுட்டு பட்டி இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து கீழே இந்த பட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே நார்மலாக வந்து நம்ம அரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி ஒரு சில பேர் அளவு இல்லை அப்படின்னா 4.5 இன்ச்சு, 4.25, 5 இதுக்கு கீழே இறங்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குல்லம்மா, இப்போ 2.5 தான் இருக்கும் போல். இது இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துகிறோம்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு இருக்கக்கூடியது 4.5, 4, 5 இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ தையல் வந்து இங்கே இருக்குது, பட்டி தையல் இங்கே இருக்குது, நான் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்ச்சு டேப்பால் அடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 3.5 இன்ச்சு. ஸோ பட்டிக்காக இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, இதுக்காக 3.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேப் போட்டாச்சு. அடுத்தது வந்து பாக்ஸ் வந்து போட்டுருவோம். அதில் இப்போ கழுத்தில் முன்கழுத்தில் ஏதாவது ரவுண்டே தானே. இப்போ முன்கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் கூட வைக்கலாம். அக்கா இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளிட்டோம்ல, இங்கே கைக்கு வந்து நான் கைக்கு போதுமா? அது போதுமா? போதும் போதும், அது போதும். ஓகேவா? கத்திரிக்குள்ளே கட் பண்ணக்குள்ளே அடியிலேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது கையை கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங்ன்றதுனால 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு பகுதி கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட வரணும். மாற்றி கீத்தி வச்சிடக்கூடாது. லைனிங்ன்றதுனால 1/2 இன்ச்சு, லைனிங் இல்லைன்னா 1.5 இன்ச்சு வைக்கணும் மடிக்கிறதுக்காக. இப்படி மடிச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே இப்படி வச்சுருவோம். இங்கே ஒரு மார்க்கு டாக்டர் கிட்ட நேராகவே, இறக்கவும் தேவையில்லை ஏற்றவும் தேவையில்லை. ஓகேவா? ஆமாம், கரெக்டாகவே. இப்போ வந்து இப்போ ஸ்கேல் வேணாம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் வைக்கிறீங்கல்ல, இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு கை 1/4 இன்ச்சுக்கா. ஓகே, இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த 1/2 இன்ச்சிலே தான் இருக்குது எல்லாமே. அவங்க கட்டிங்க்கு எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி இருக்கா, இதை நம்ம அழகாக கொண்டு வரோம். ஒரு சில ப்ளவுஸில் அழகாக அந்த வளைவு இருக்கும், ஆனால் ஒரு சில ப்ளவுஸில் அது இருக்காது.
லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ப்ளவுஸ் துணியில் போட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பார்டர் எது கொடுத்துருக்காங்கன்னா கைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து கைக்கு தேவையில்லை, கழுத்துக்கு கொடுங்கன்றாங்க. சாரி, முதுகுக்கு கேட்குறாங்க. அதனால் இப்படி மடிச்சிருவோம். ஓகே, இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி சுருக்கமாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சுருக்கத்தை இப்படியே அயன் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா தைக்கக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்காது. சுருக்கத்தை அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கக்குள்ளே நல்லா இருக்கும். ஆமாம், நீட்டாக இருக்கும். இப்போ பேக் பீஸை இதில் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் கழுத்தையே மாற்றிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப் கேட்டாங்க, சடனாக வந்து கட் பண்ணக்குள்ளே வி ஷேப் கேட்டாங்க. அப்போ இந்த வி ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4 இன்ச்சு நீங்கள் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கணும் வி ஷேப்புக்கு. எல்லாருக்குமே ஆமாம், எல்லாருக்குமே 4. ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 4.5 இன்ச்சு வரும். ஓகேவா? இப்போ இது நம்ம இது வந்து நேராக போட்டுக்கிறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை கட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துணியில் வந்து ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கழுத்தை வந்து லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணணுமே தவிர துணியில் வந்து எக்காரணத்துக்குள்ள கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படின்னா அளவு வந்து ஃபுல்லாக மாறிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து முன் பாட்டம் கட் பண்ணிக்கலாம். வேண்டாம். இப்போ நம்ம எப்படி இதை வந்து கிராஸாக நம்ம போட்டு கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த துணியில் போடுறவங்களையும் கிராஸாக தான் போடணும். இப்போ ஸ்ட்ரைட் இப்படி வருது, இதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிராஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஓகேவா? சுகராக வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த துணி நம்ம ப்ளவுஸ் துணி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சுருக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் மட்டும் போட்டு கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.